மார்ச் 2026 தவக்காலத்தினுடைய 2ஆம் வார வெள்ளி நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 21, இறை வசனங்கள் 33 43 மற்றும் 45 46. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களை நோக்கி கூறியது: மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளரிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்த பொழுது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களும் அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நையப்புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதல் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்ட பொழுது தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்பொழுது இவன் சொத்துக்கு நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்பொழுது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவு இரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபொழுதும் வாசித்தது இல்லையாம்? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டபொழுது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கியர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய பாடுகளை நினைத்து தியானிக்கின்ற இந்த அழகிய வெள்ளிக்கிழமைகளில் நாம் ஒன்றாக கூடி இறைவனை ஜெபிக்க வந்த நம் அனைவரையும் இறைவன் தன்னுடைய திரு சிலுவையின் மகிமையால் நிரப்பி ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நாம் சிலுவையில் நிழலில் நடக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இன்றைய நாளில் தூய கொல்லட்டியுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகிறோம். பிரான்சில் உள்ள பிகார்டியில் பிறந்த இவர் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து துறவியாகிறார். இவர் தூய கிளாராவின் சபையில் அசிஸ்தியரின் அறிவுறுத்தலின் பேரில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர். இவருக்கு 1807ஆம் ஆண்டு திருத்தந்தை 7ஆம் பத்தினரால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இவருடைய பரிந்துரையின்படி நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவர் சமர்ப்பித்து இறையாசிரியின்றி நாம் பெறுவோம். பிரியமானவர்கள், இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது திராட்சை தோட்டத்தின் உவமையில் வாயிலாக இறைவன் நம்முடைய ஆன்மீக கணக்கெடுப்பை நினைவுபடுத்துகிறார். நாம் செய்வதை சொல்வதை அனைத்திற்கும் ஒரு கணக்கு இருக்கிறது. அதுவும் ஆண்டவருடைய கணக்காக நம்முடைய இதயத்தின் வழியாக வருகின்ற ஒவ்வொரு செயலின் அடிப்படையில் அந்த கணக்கானது இருக்கின்றது. இது வெறும் கதையாக இறைவன் சொல்லவில்லை, மாறாக நம்முடைய தவக்கால பயணத்திற்கு ஒரு கண்ணாடியாக இந்த உவமையை அவர் காட்டுகிறார். உடைமையாளர் அல்ல, நம் வெறும் பணியாளர்களை என்று நினைவில் கொள்ள அந்த திராட்சை தோட்ட தொழிலாளர்களை நினைவுபடுத்தி அழைக்கிறார். அவர்கள் செய்த முதல் பாவம் என்னவென்றால் அகந்தை. அந்த தோட்டமே தங்களுக்கே சொந்தம் என்று அவர்கள் தவறாக எண்ணுகிறார்கள். ஆகையால் இந்த தவக்காலத்தில் இது ஒரு தாட்சி காலம் என்று நாம் உணர்ந்து நாம் மண்ணாய் இருக்கிறோம் என்று சாம்பல் புதனில் நினைவூட்டுவதன் வழியாக
இந்த பயணத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். ஆக என்னுடையது என்று நாம் பிடித்து கொண்டிருக்கின்ற நமது நேரத்தை, நமது திறமைகளை, நமது பிடிவாதங்களை இறைவனிடத்தில் ஒப்படைக்க இந்த தவக்காலமானது நம்மை அழைக்கிறது. ஆக நாம் உரிமையாளர்கள் அல்லாமல் வெறும் பராமரிப்பாளர்கள், நம்முடைய வாழ்க்கையினுடைய பராமரிப்பாளர். நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் நமக்கு அளிக்கின்ற திட்டத்தை மட்டும்தான் நினைவுபடுத்துகின்ற பொழுது, அதை செயல்படுத்துகின்ற பொழுது இறை ஆசி நமக்கு பெருகுகிறது. தோட்ட உரிமையாளர் தன்னுடைய பணியாளர்களை தங்களுடைய கணக்குகளை அளிக்க அனுப்புகிறார். ஆனால் அந்த பணியாளர்கள் அந்த தோட்ட தொழிலாளர்களால் தாக்கப்படுகிறார்கள். தவ காலத்தில் இறை நம்மிடத்தில் பல தூதுவர்களை அனுப்புகிறார். ஒரு ஏழினுடைய அழுக்குரல் வழியாக, ஒரு நண்பரின் அறிவுரை வழியாக, அல்லது நம்முடைய ஜபத்தில் ஏற்படுகின்ற உறுத்தல் வழியாக இறைவன் பல தூது செய்திகளை, நாம் ஆன்மீகத்தில் நிலைத்து நிற்க செய்திகளை, புனிதத்தில் நிலைத்து நிற்க செய்திகளை, நன்மையில் நிலைத்து நிற்க செய்திகளை நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஆக அதை நாம் செவி சாய்க்க வேண்டும். இந்த புனித வாரத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் புனித நாளாக கருதி இறைவன் நம்மளுக்கு முன்பாக காட்டுகின்ற சிலுவையின் நிழலில் நாம் வாழ வேண்டும். தோட்டத்திற்கு வெளியே தூக்கி எறியப்பட்ட அந்த மகன்தான் இயேசு. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரிடம் நிராகரிக்கிறோமோ, அவருடைய வார்த்தைகளை நிராகரிக்கிறோமோ, அவர்களை தூதர்களை நிராகரிக்கிறோமோ, நாம் ஆண்டவரை நம்முடைய இதயத்திலும் வாழ்க்கையிலும் தூக்கி போடுகிறோம். ஆக நாம் கடவுளுடைய அன்பை சம்பாதிக்க வேண்டும். நாம் கடவுளுடைய அன்பை சுவைக்க வேண்டும். அதற்கு எதிராக செய்கின்ற ஒவ்வொரு பாவத்திற்கு பலியாக நம்மையே நாம் தாழ்த்தி இறைவனிடத்தில் சரணடைய வேண்டும். இயேசு தன்னையே பலியாக தருகின்ற ஒரு தியாகத்தை நாம் உணர வேண்டும். அவருடைய எல்லையற்ற அன்பிற்கு பதிலாக நாமும் அன்பு காட்ட வேண்டும். இறையரசு என்பது அதன் கனிகளை தருபவர்களுக்கே கொடுக்கப்படும் என்று இயேசு எச்சரிக்கிறார். ஆகிய இந்த தவக்காலத்தில் வெறும் நாம் தவிர்த்தலை மட்டுமல்லாமல் வளர்க்க வேண்டும். தர்மத்தை வளர்க்க வேண்டும். ஜெபத்தை நாம் அதிகரிக்க வேண்டும். நோன்பை அதிகரிக்க வேண்டும். ஆக இவ்வாறு நம்ம வாழ்கின்ற பொழுது, இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் அதன்படி நடக்கின்ற பொழுது மனம் மாற்றத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும். ஆக அந்த தோட்ட தொழிலாளர்களைப் போல் அகந்தியில் வாழாமல், தனக்கு மட்டும்தான் அனைத்து வேண்டும் என்று இல்லாமல், இறைவனிடத்தினுடைய வாழ்க்கையை நம்ம ஒப்படைத்து அவருடைய ஆசிரியை பெற்று ஒருவர் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பராமரிக்கின்ற ஒரு பணியாளராக நாம் மாற வேண்டும். ஆக கட்டுவோர் புறக்கணிக்கின்ற கற்கள் இன்று மூளைக்கல்லாகுமா என்ற ஒரு அழைப்பினை இறைவன் அளிக்கின்றாக. அந்த அழைப்பினை நாம் ஏற்று நம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்கு உகந்ததாக வாழ வேண்டும். இறைவனை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடன் வைத்திருக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நம்மை விட்டு தூக்கி எறியக்கூடாது. இறைவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது பலவிதமான ஆசீர்வாதங்கள், அற்புதங்களால் நாம் நிரப்பப்படுகிறோம் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த நாளில் ஜெபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல் இறைவா, இந்த உலகினுடைய பாவத்திற்காக உன்னுடைய மகனை எங்களுக்கு அளித்து அவருடைய உயிர் தியாகத்தின் வழியாக எங்களை மீட்டருளினரே. இறைவா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வழிபடுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு அளித்தமைக்காக, இந்த நாளில் ஒரு திராட்சை தோட்டத்தினுடைய உண்மையின் வாயிலாக எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை, மனதிருந்து வாழ்கின்ற ஒரு வாய்ப்பை, ஆன்மீகத்தில் எங்களை ஈடுபடுத்துகின்ற ஒரு வாழ்க்கையை அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இறைவா, இன்று எங்களுடைய நேரங்கள், திறமைகள் மற்ற உறவுகள் அனைத்தையும் உமது கொடையாக நாங்கள் கருதி அவற்றை ஒரு நல்ல பணியாளரைப் போல பராமரிக்க எங்களுக்கு அருளை தாரும். எல்லாம் என்னுடையது என்ற அகந்தையை மாற்றி ஆண்டவரை எல்லாம் உமக்கே என்ற ஒரு தாட்சியை எங்களுக்கு தாரும். ஆண்டவரை, கட்டுமானவர்களுடைய தள்ளப்பட்ட கல்லாகிய உம்மையே, உமான் மகன் ஆண்டவரையே நாங்கள் எங்கள் வாழ்விலுடைய மூளைக்கல்லாக ஏற்றுக்கொண்டு உமது சிலுவையிலிருந்து வழிகின்ற அந்த ஆசீர்வாதத்தை இன்று எங்கள் மீது தெளித்திட எங்களுக்கு உதவியாக வாரும். எங்கள் குடும்பங்கள் மீது உம்முடைய சிலுவையினுடைய ஆசீர்வாதத்தை இறக்குவீராக. சிலுவையின் வழியாக வந்த மீட்பு எங்கள் ஒவ்வொருவருடைய பலவீனங்களை பலமாக மாற்ற தேவையான கிருபையை தந்தருளும். இந்த தவ காலத்தில் வெறுமனே சடங்குகளை மட்டும் நாங்கள் பின்பற்றாமல் உண்மையான மனமாற்றத்துடைய கனிகளை எங்களுக்கு தர துணையாய் வாரும்.
ஆண்டவரே, இன்று நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் செபம், நோன்பு, தர்மம் உமது விருப்பத்தின்படி அமையட்டும். கோபத்தையும் கசப்பையும் நீக்கி அன்பு மற்றும் பொறுமையின் கனிகளை நாங்கள் பயிரிட எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டவரை திராட்சை தோட்டத்தை சுற்றி வேலி அமைத்து பாதுகாத்ததைப் போல இன்று எங்கள் வாழ்க்கை, எங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் தீமைகளில் இருந்தும் சோதனைகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்தரலும். உடைய திருச்சிலுவை எங்களுக்கு அரணாகவும் வழிகாட்டியாகவும் இருக்க கிருபை புரிந்தரலும். ஆண்டவரே, உடைய சிலுவையின் வழியில் நாங்கள் நடக்க, உம்முடைய ஒவ்வொரு சிலுவை பாதையில் நிலையிலும் உமது அன்பிற்காக நன்றி கூறி உம்மை போல நாங்கள் வாழ்ந்திட, தாட்சியுடன் வாழ்ந்திட எங்களுக்கு தேவையான அருளை தந்து ஆசீர்வதித்தருளும். இன்று திருச்சிலுவின் வழியாக எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் மீண்டுமாக ஒரு வாய்ப்பினை நாங்கள் பெற்று குடும்ப உறுப்பினர்களை அன்பு செய்ய, நண்பர்களை அன்பு செய்ய, சமுதாயத்திற்கு ஒவ்வொரு நபர்களையும் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய தேவையான வலிமையை இன்று எங்களுக்கு தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.